நாங்கள் அன்னூர்லேருந்து வந்திருக்கோம். என் குழந்தை பேர் சாய் பிரசாத். பிரசவ் சைல்டு டாக்டர் சொன்னாங்க. ஒன்றும் இல்லை பேசுங்க. தமிழில் ஆட்டிசம் பேபி இந்த மாதிரி சென்டர் இருக்கிறது அவங்க தான் கால் பண்ணாங்க. என் பையன் பேர் சாரதிங்க. அவன் 3வது படிக்கிறான். ஆனால் அவனுக்கு ரைட்டிங் கரெக்டாக வராது. 2 கையிலையும் சாப்பிடுவான், ஒரு கையில் சாப்பிட மாட்டான். நல்லா சமணங்கால் போட்டு உட்கார தெரியாது. இப்போது 4 மாதம் தான் ஆச்சு சென்டரில் ஜாயின் பண்ணி. இப்போ எல்லாமே நல்லா பண்ணுறா, சமணங்கால் போடுறா, நல்லா சாப்பிட்றது ஒரு கையில் சாப்பிட்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 2 3 10 வரைக்கும் அவனே ரைட்டிங் பண்ணுறான் தனியாக. ABCD Z வரைக்கும் எழுதுறான். பேசுறது அவன் திருப்பி பேசுவான். நம்ம என்ன இப்போ சாப்பிட்டியான்னு கேட்டோம்னா திருப்பி அவன் அதையே சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பான். இப்போ அது மாதிரி இல்லை. சாப்பிட்டியான்னு கேட்டால் சாப்பிட்டேங்கிறா, என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் திருப்பி என்ன சாப்பிட்டேங்கிறது பதில் சொல்கிறான். அப்புறம் யாராவது திருப்பி பக்கத்தில் இருக்கிறவங்க அடித்தா கூட அவனுக்கு தெரியாது. இப்போ கரெக்டாக அவங்க அடித்தாலும் கரெக்டாக அவன் பேசுன்னு சொல்கிறான். சென்டர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். எங்கள் பையனுக்கு மித்த குழந்தைங்க கூட மிங்கிளாக தெரியாது. ஆனால் இங்கே இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுலேருந்து, அன்னூர் சென்டரில் ஜாயின் பண்ணதுலேருந்து எல்லா குழந்தைங்க கூட சேர்ந்து மிங்கிளாகிறான். நல்லா பேசி பழகிறதுக்கு ட்ரை பண்ணுறா. அப்புறம் நல்லா அவனுக்கு பேர் கூட எழுத தெரியாது. இந்த ஸ்கூலில் அவன் பேர் இங்கிலீஷ்லேயும் எழுதுறான், தமிழ்லையும் எழுதுறான். அது ரொம்பவே எனக்கு அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஒரு கையெழுத்தே போட தெரியாது. அது மித்த ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் அந்த மாதிரி எந்த ஸ்கூலாக இருந்தாலும் அட்மிஷனே எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இந்த ஸ்கூல் அவங்களால தான் கால் பண்ணாங்க. அவங்களால கால் பண்ணி எங்களை இது மாதிரி கொண்டு வீட்டுக்கு நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் நினச்சதை விட அவங்க நல்லாவே கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. நான் லீவ் போட்டால் கூட அவங்க வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. அதெல்லாம் நினச்ச உண்மையாக நம்ம ஒரு பேரண்ட்டாக இருக்கோம். ஆனால் அவங்க நம்மளுக்கு மேலே அவங்க ஒரு பேரண்ட்டாக கேர் எடுத்து நல்லா பார்த்துக்கிறாங்க. அது உண்மையாக நான் இங்கே வேணுங்க. அதாவது நம்ம சொந்தக்கார ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் அந்த மாதிரி விடுறத விட இந்த ஸ்கூலில் விட்டுட்டு நீங்கள் எங்கே விட தைரியமாக போகிறேன். லீவ் டைமில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒர்க்கிங் டைமில் கூட அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸ்கூலில் விட்டுட்டு இருந்தால் இந்த குழந்தை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்ல கேரிங்கோடு இருக்காங்க. எனக்கு என்னென்னா அவன் ஒன்றுமே தெரியாம ஒரு ஆவரிசி கூட எழுத தெரியாமல் இருந்துச்சு. அதை அவன் நல்லா எழுதுறான். மித்த குழந்தையோட நல்லா விளையாடுறான். யார் இவங்க சொன்ன மாதிரி மித்த குழந்தைங்க அடித்தா கூட சொல்ல தெரியாது. ஆனால் இப்போ யார் அடித்தாங்க அப்படின்னு சொல்ல தெரியுது. ஷேரிங்காக இருக்காங்க. அதெல்லாம் அவங்க கூட அன்பாக பிஹேவ் பண்ணுறா. அவங்க ஹாய் சொன்னால் அதே மாதிரி ஹாய் திருப்பி சொல்கிற வரைக்கும் அவங்க விடவே மாட்டான். அவ்வளோ கேரிங்காக அன்பாக நல்லா பார்த்துக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த சென்டர் இன்னும் நல்லா டெவலப் ஆகிருக்கு. இதை விட நல்லா அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கவே நான் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு நல்லா பார்த்துக்கிறாங்க. இது மென்மேலும் ரொம்ப வருஷம் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்க இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு சென்டர் இல்லையே. எங்கெங்கேயோ நிறைய பேர் தெரியாதவங்க இருக்காங்க. நான் ஒரு 3 குழந்தைங்க இந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் என்னோட அனுபவத்தில் நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க நான் சேர்த்துக்கிட்டவங்க தான். இவங்க அப்படி இன்னும் 2 குழந்தையும் நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னோட கஷ்டம் எந்த பேரண்ட்ஸும் அனுபவிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது இப்படி இந்த ஆர்டர் நம்மளுக்கு இந்த குழந்தை கொடுத்தாங்க அப்படின்னு நான் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணி நான் அழுதுருக்கேன். நைட்டெல்லாம் அழுதுருக்கேன். ஆனால் இப்போ பரவாயில்ல, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது, அட்மிஷன் போடுறதுக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு நினச்சி நிறைய பேருக்கு சொன்னாங்க. வேறு
ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறாங்க, ஆக்குபேஷன் தெரப்பி கொடுக்குறாங்க, எல்லா தெரப்பி கொடுக்குறாங்க. ஆனால் ஃபீஸ் நிறையா வாங்குறாங்க இந்த ஸ்கூலில். ஆனால் இந்த ஸ்கூலில் அவங்க ₹1 கூட வாங்குறதில்ல. மற்றபடி அவனுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவனுக்கு ஆட்டோவில் போயிட்டு வர்றதுக்காக அவ்வளோ நடக்கிறாங்க. நம்ம எங்கே கொண்டு வந்து விடுறோமோ அவங்க கூப்பிட்டு வந்து கரெக்டாக விட்டுட்டு போயிடுறாங்க சேஃப்டியாக. அது பார்த்து பார்த்து நம்ம எந்த இடத்துல சொல்கிறோமோ அந்த இடத்துல வீடு தேடி கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி எந்த ப்ரைவேட் ஸ்கூல்லையும் கூட இந்த மாதிரி விடவே மாட்டாங்க. ஆனால் ரொம்பவே பெருமையாக இருக்குது. இது வந்து என் பையனுக்கு எவ்வளோ ஆச்சானாலும் பரவாயில்ல, இந்த ஸ்கூல் வந்து ரன் பண்ணுங்க. நீங்கள் இந்த ஸ்கூலு நான் ஒரு 2 வருஷமாக இப்போ ஒரு ஏப்ரல் வந்தால் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஆரம்பத்து காலத்துலேருந்து இந்த ஸ்கூல் வந்து சேர்த்துருக்கு. என் பையன் இங்கே தான் படிச்சுட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப வருஷம் தான் பையனோட ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். அதனால் உங்களோட இது கிடைக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். ரொம்ப நல்லா தேங்க் பண்ணாம விட்டுட்டேன். இதுக்கு எல்லாம் முழு காரணம் நீங்கள் தான். ரொம்ப தேங்க்யூ. இது வந்து சூர்யா மேம் வந்து அவங்க கஷ்டமாக நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்காக ரொம்ப மேமுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன்.